ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி நிறையவே பிளேயர்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுக்கவே கூடாது. இவங்களெல்லாம் ஆப்ஷனில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் ஒரு சில பேர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம டீம் நம்ம முகமது ரேசா சியான, ஷாஜுலுவை எடுக்கணும், அன்குஷ் ராத்தி எடுக்கணும். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தால் நம்ம டீம் சாம்பியன்ஸ் ஆயிடலாம். ஸோ கண்டிப்பாக இவங்க நமக்கு தேவை. தமிழ் தலாஸ் டீம் இவங்களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு பதிலை நம்ம பார்க்கலாம். நம்ம டீமுக்கு ஷாஜுலுவும் அன்குஷ் ராத்தியும் தேவையா? நிதேஷ்குமார் இருக்கிறப்ப எதுக்கு இப்படிப்பட்ட பிளேயர்ஸ்? ஸோ இதற்கான ஒரு பதிலை அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். போன வீடியோவில் நம்ம சேனலில் பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை சொல்லும் போது எனக்கே நம்பிக்கை கிடையாது. போய் நம்மளை நம்பி யாராவது அனுப்புவாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் மிஸ்டர் வேஸ்ட் ஃபில் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு ப்ரோ நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். ஸோ நண்பா ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஆல்ரெடி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ இதற்கப்புறமும் இதே மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதுமானது தான். அண்ட் அதே சமயம் அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 180 கமெண்ட் கிட்ட வந்திருந்தது. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சவங்க சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலை கொஞ்சம் புஷ் பண்ணும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. டைம் ஆகிடுச்சு, நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் முகமது ரேசா சியானாவே எடுத்தாகணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம அன்குஷ் ராத்தியாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் தான். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் தலாஸ் டீமில் ஆல்ரெடி நம்ம நிதேஷ்குமார் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப எதுக்காக நம்ம முகமது ரேசா சியானே, ஷாஜுலு, அதுவும் 2.25 கோடி கொடுத்து? நிதேஷ்குமாரே போன சீசன் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டாரு. அண்ட் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் வாங்கினதும் நம்ம நிதேஷ்குமார் தான். கிட்டத்தட்ட நம்ம ஷாஜுலுக்கு ஈக்குவலாகவே ப்ளே பண்ணிட்டாருங்க நிதேஷ்குமார். அதுவும் எப்படி ப்ளே பண்ணியிருந்தாருன்னா, ஆரம்பத்தில் நம்ம நிதேஷ்குமாருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. 2வது மேட்ச் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவர் உள்ளே வந்தார். அதுவும் எங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தாருன்னா, இன் பொசிஷனில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். 10 மேட்ச் கிட்ட சாஹில் குலியா தான் கார்னரில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவருமே கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணி 30 பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டார். அதுவே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அங்கே இருக்கிறப்ப இவர் இன் பொசிஷன்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சு, அதுக்கப்புறம் அவரை வெளியே அனுப்பி அவரோட கார்னர் பொசிஷனில் இவரை பிடிச்சி கடைசியாக ஒரு 12 மேட்ச் 13 மேட்ச் கிட்டத்தட்ட அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ இப்படி அரைக்குறையாக கிடச்ச சான்ஸை வச்சே தலைமை 79 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தான். ஒருவேளை இவருக்கு ஃபுல் சீசனும் அந்த கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 90 பாயிண்ட்க்கு மேலேயே போயிருப்பார். ஏன் 100 பாயிண்ட் தொட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. நீங்கள் முகமது ரேசா சியானே அண்ட் அன்குஷ் ராத்தி மாதிரியான பிளேயர்ஸில் மேட்ச் வின்னர்னு சொல்கிறீங்க. பட் ரியல் மேட்ச் வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீமில் ஆல்ரெடி இருக்கார். நிதேஷ்குமார் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிட்டாரு. நீங்களே யோசித்து பாருங்க, சாஹில் குலியா மாதிரியான ஒரு பிளேயரை வெளியே அனுப்பிட்டு அவரோட இடத்த பிடிச்சி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ சாஹில் குலியாவே ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஈவன் தமிழ் தலாஸ் டீமோட வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா, சாகருக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டான பிளேயர்னா அது நம்ம சாஹில் குலியா தான். ஈவன் இந்த ப்ரோ கபடி சீசன் 9 அண்ட் சீசன் 10 இந்த 2 சீசன்லையும் சாகரை விட அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி தமிழ் தலாஸ் டீமோட முதுகெலும்பு இருந்தது சாஹில் குலியா தான். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ப்ரோ கபடி சீசன் லெவல்லையும் நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். என்ன அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் வந்தது, அதிகமான டேக்கிள்க்கு அட்டன் பண்ண மாட்டேக்கார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த ஒரு பிரச்சனையை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு நம்ம நிதேஷ்குமார். அதாவது அவர் கம்மியான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே இவர் இன் பொசிஷனில் இருந்தே ஹைஃபையை போட ஆரம்பித்தார். ஸோ இப்படி இவருக்கு கிடச்ச சின்ன சான்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய பிளேயர் ஆனார். போன சீசன் சாஹில் சொதப்பலை. அவர் 30 பாயிண்ட் எடுத்துட்டார். அந்த 30 பாயிண்ட்டே டீசெண்டான பாயிண்ட்ஸ் தான். அவர் ப்ளே பண்ண மேட்சஸ்க்கு அவர் ஃபுல்லாக ப்ளே பண்ண 50 பாயிண்ட்டை தொட்டிருப்பார். பட் இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணலை. மேட்சுக்கு மேட்ச் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். அதுலேயும் முக்கியமான சமயத்துலலாம் அவர் ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. பட் அதே சமயம் இன் பொசிஷனில் இருக்கிற நிதேஷ்குமார் இன் பொசிஷனில் இருந்தே எப்படி ப்ளே பண்ணுறான்னா, அவன் கார்னர் பொசிஷனுக்கு போனால் எப்படி ப்ளே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இவரை கார்னருக்கு இறக்கி விட்டாங்க. அண்ட் கார்னரில் வந்து சும்மா முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு நிதேஷ்குமார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் சாஹில் குலியா மாதிரியான ஒரு பிளேயரை தூக்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்காருனா இவர் எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் சிங்கக்குட்டியை வச்சுக்கிட்டு உங்களால் எப்படிங்க முகமது ரேசா சியானே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. அதான் நம்மக்கிட்ட நிதேஷ்குமார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா, நிதேஷ்குமார் இருக்கார், அவர் இருக்க தான் செய்வார். நிதேஷுக்கு எப்போ வேணால் எப்படி வேணால் இன்ஜுரி ஏற்படலாம். நீங்கள் போன சீசனே பார்த்தீங்கல்ல, தமிழ் தலாஸ் டீமில் எல்லாருக்குமே இன்ஜுரி. 2 பிளேயரை விட்டுட்டு வேறு எல்லாருமே இன்ஜுரி ஆனாங்க. அது எப்படி நீங்கள் ஒரு பிளேயரை நம்பி போவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் 100% ரைட் தான். போன சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த இன்ஜுரி தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, போன சீசன் ஆப்ஷனில் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸை மட்டும்தான் ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கி கொண்டு சச்சின் தன்வருக்கு கொடுத்துட்டோம். சச்சின் தன்வருக்கு மட்டுமே 2.25 கோடி கொடுத்து எடுத்திருந்தோம்.
இதனால் நம்ம டீம் மற்ற பிளேயர்ஸை பெருசாக எடுக்க முடியல. அதாவது அடுத்த பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. டே 2க்கான ஆப்ஷனை லைவாக பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட கடைசியாக 2 பிளேயர்ஸ் எடுத்தாகணும். பட் அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எப்படியோ தட்டு மாதிரி தமிழ் தலாஸ் டீம் பேஸ் அமௌண்ட்டுக்கு 2 பிளேயர்ஸ் எடுத்து அந்த ஆப்ஷனை முடிச்சிருந்தாங்க. கடைசியாக நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருந்த அமௌண்ட் ஒரு 14,000 சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. பட் அப்படி இருந்தும் நம்ம டீம் எடுத்த பிளேயர்ஸ் வெறும் 18 பிளேயர்ஸ் தான். இதே சமயம் மற்ற டீம்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான 20 பிளேயர்ஸ் கிட்ட பக்காவாக எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த 20 பிளேயர்ஸ் எடுத்தது போக அவங்க கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 20-30 லட்சம் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷனில் போன டைம் நம்ம கம்மியான பிளேயர்ஸ் எடுத்துருந்தோம். இன்ஜுரியான பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்களே, அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் உண்மை என்னென்னா ஆப்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்ஷனில் நம்ம எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி போட்டு பயங்கரமான பிளானிங்கோட நம்ம டீமுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி தான் எடுப்போம். பட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அப்படி கிடையாது. அவங்கள வேறு வழி இல்லாமல் நம்ம எடுத்தாகணும். ரொம்பவே சீக்கிரமாக நம்ம டீமுக்கு தேவைப்படுறாங்க. அண்ட் நமக்கு அந்த சமயம் ரொம்பவே கம்மியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷனில் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்னு தேட போகும்போது கரெக்டான நம்ம தேடக்கூடிய பிளேயர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிட மாட்டாங்க. ஸோ அதுதான் போன சீசன் பேக் ஃபயர் ஆச்சு. சாய் பிரசாத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு அவங்க ஆப்ஷன்லேயே நல்ல பக்காவாக பிளான் போட்டு நல்ல யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிதேஷ்குமார் இன்ஜுரி ஆனால் அவருக்கு பேக்கப்புக்கு பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். பட் அதுக்குன்னு ஆப்ஷனில் நம்ம நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பாக முகமது ரேசாச்சியான ஷாஜுலு அவரை எங்கே எடுத்துகிட்டு வர முடியும்? அதுலேயும் அவர் ஆப்ஷனில் எப்படியும் ஒரு 2.25 கோடி கிட்ட போயிடுவார். 2.25 கோடி கொடுத்து எடுத்த ஒரு பிளேயரை பெஞ்சிலேயே உட்கார வைக்க முடியும்? இது என்னங்க, நான் எனக்கு ஒன்றுமே புரியலை. இதை கேட்டால் நான் நிதேஷ்குமாரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு முகமது ரேசாச்சியான ஷாஜுலு அவரை நான் மேட்ச்சில் இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. போன சீசன்லேயே தமிழ் தலாஸ் டீமில் நிறையவே பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டு இருந்தாங்க. இன்ஜுரி தான் நம்ம டீமுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த சீசனும் அது வராது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நிதேஷ்குமார்லாம் எப்போ வேணால் இன்ஜுரி ஆகாங்க. ஸோ பேக்கப் தேவை கண்டிப்பாக முகமது ரேசாச்சியானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முகமது ரேசாச்சியானே ஷாஜுலுவை எடுத்துகிட்டு வந்தோன்னா அப்போ தான் எல்லா பிரச்சனையுமே நம்ம டீமுக்கு வரும். ஷாஜுலுவை எடுக்கணுன்னா கண்டிப்பாக நமக்கும் 2.25 கோடியாவது தேவைப்படுது. 2.25 கோடி கொடுத்து இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னா அங்கேயே டீம் ஒட்டுமொத்தமாக காலியாயிரும். அதாவது போன சீசன் நம்ம சச்சினை எடுத்துகிட்டு என்ன பாடுபட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சீசன் நம்ம ஷாஜுலுவை எடுத்துகிட்டும் பாடுபட வேண்டியது இருக்கும். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, பெர்ஃபார்ம் பண்ணலை, அது வேறு விஷயம். நிதேஷ்குமாருக்கு இன்ஜுரி ஆனால் நீங்கள் முகமது ரேசாச்சியான ஷாஜுலுவை இறக்குவீங்க. பட் அதே மாதிரி டீமில் மீதி ஒரு 17 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேக்கப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்ற பிளேயர்ஸுக்கெல்லாம் பேக்கப்பாக நம்ம டீமில் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். அதாவது இருப்பாங்க, கரெக்டாக ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணலன்னா டீம் முடிஞ்சிடும் போன வருஷம் மாதிரி. ஷாஜுலுவை எடுத்தால் நம்ம டீம் 18 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட கஷ்டமாயிரும். ஸோ இப்படி ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸோட அடுத்த சீசனுக்கு போனோன்னா கண்டிப்பாக போன சீசன் நடந்த அதே பிரச்சனை தான் இந்த சீசனும் நடக்கும். 2 பிளேயருக்கு இன்ஜுரி ஆனால் டீம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். போன சீசன் சஹராத்தி இன்ஜுரி ஆனார். அவருக்கு பேக்கப்பாக நம்ம கரெக்டாக அமீர் ஹுசைன் பஸ்தாமியாக வச்சுருந்தோம். பட் அமீர் ஹுசைன் பஸ்தாமிக்குமே தலையில் ஒரு மேட்ச் அடிப்பட்டது. அப்போ தெரிஞ்சது நம்ம டீமோட ஆக்கும். அங்கே தான் நம்மக்கிட்ட பேக்கப் பிளேயர் ஒருத்தனும் கிடையாது. ஏன்னா சச்சினுக்கு அவ்வளோ காசு கொடுத்தாச்சு, வேறு பேக்கப் பிளேயர் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. வேறு வழி இல்லாமல் நிதேஷ்குமாரை தூக்கி கொண்டு ரைட் கார்னர் இறக்குனாங்க போன சீசன். இந்த வருஷமும் ஷாஜுலுக்கு அதே மாதிரி அதிக அமௌண்ட் கொடுத்தா இதே பிரச்சனை தான் வரும். இது ஷாஜுலுக்குன்னு மட்டும் கிடையாது, வேறு பெரிய பெரிய ரைடர்ஸுக்கு 2 கோடி கொடுத்து எடுத்தோன்னா அப்போவும் இதே பிரச்சனை தான் ஆகும். மேக்ஸிமம் லிமிட் ஒரு 1.5 crore வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகிறது கண்டிப்பாக தப்பாயிரும். ஏன்னா நம்ம டீம் கிட்ட நிறையவே ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டையை அடைக்கணும். முதல்ல நம்ம டீம் 2 கவர் பொசிஷனை சரி பண்ணணும். இதுதான் நம்ம டீமுக்கு காலங்காலமாக பிரச்சனையாக இருக்குது. அண்ட் அதே சமயம் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பெருசாக கார்னர் பிளேயர்ஸுக்கு அவ்வளோக்குள்ளே இன்ஜுரி ஆகாது. சாகர் ஒரு இன்ஜுரிக்குள்ளும் பிளேயருங்க. அவருக்கு எப்போதுமே இன்ஜுரி பிரச்சனை இருக்க தான் செய்யும். சாகர்லாம் நம்ம சித்தா தேசாய் அண்ட் நம்ம சந்திரரஞ்சித் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கூட வரக்கூடிய டைப் ஆஃப் பிளேயர். இவருக்கு எப்போதுமே இன்ஜுரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் அதே சமயம் மற்ற கார்னர் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லாம் கிடையாது, மற்ற எந்த டீமில் எடுத்து பார்த்தாலுமே கார்னர் பிளேயர்ஸுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான இன்ஜுரிஸ் தான் வரும். நீங்கள் சாஹில் குலியாவே எடுத்துக்கோங்களேன். அவர் சீசன் 8லேருந்து சீசன் 11 வரைக்குமே ப்ளே பண்ணியிருந்தார். அவருக்கு பெருசாக எந்த மேட்சஸ்லையும் இன்ஜுரி கிடையாது. எந்த மேட்சஸையுமே அவர் மிஸ் பண்ணலை, எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தார். காரணம் கம்பேரிட்டிவ்லி கார்னர் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் இன்ஜுரிஸ் கம்மியாகும். ஸோ நிதேஷ்குமார்லாம் கரெக்டாக ஃபிட்டாக தயாராக இருக்கார். ஸோ பெருசாக அவருக்கு இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அந்த பொசிஷனுக்கு நம்ம தேவையில்லாமல் அவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டலாக அங்கே வீக்காக இருக்கிற கவர் பொசிஷனை சரி பண்ணுறது தான் முதல் விஷயமா கரெக்டான விஷயமா இருக்கும். அண்ட் அதே சமயம் நீங்கள் ரைடிங்கில் கூட ஒரு ஆஷு மாலிக்கு ஒரு 2 கோடி வரைக்கும் போங்கன்னு சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும். பட் ஷாஜுலுக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு டிசிஷனாக தான் இருக்கும் இந்த தமிழ் தலாஸ் டீமுக்கு. பட் அதுவுமே பிரச்சனை தான். ஆல்ரெடி நம்ம 2 பெரிய பிளேயர்ஸ் எடுத்து அடி வாங்கியாச்சு. பவன் ஷெராவத் எடுத்து பிகேஎல் சீசன் 9ல் நம்ம பிரச்சனையை பார்த்தோம். மேபி அந்த சீசன் மட்டும் பவன் இருந்தால் நம்ம டீம் கப் அடிச்சிருக்கலாம். பட் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டார். சீசன் 11ல் சச்சின் தன்வர் உள்ளே இருந்தே டீமை சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டார். ஸோ இந்த சீசனும் ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் அதிக அமௌண்ட் கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்க வேணாம்.
முகமது ரியாஸாச்சியான ஷாஜுலு ரொம்ப நல்ல பிளேயர் தான். ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர் தான். அவர் எந்த டீமுக்கு போனாலும் அந்த டீம் கப் அடிக்கிறாங்க. அதுவும் உண்மதான். பட் அதுக்குன்னு ஷாஜுலுவ நம்ம டீமில் எடுத்துட முடியாது. அதுக்கான தேவை நம்ம டீமில் கிடையாது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் தான் நம்ம டீம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இது ஷாஜுலுக்கு மட்டும் கிடையாது. நம்ம அன்குஷ் ராத்திக்கும் இது பொருந்தும். இங்கே பிரச்சனை என்னென்னா இவங்க அதிகமான அமௌண்ட்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஷாஜுலுவோ அன்குஷ் ராத்தியோ ஒரு 50 லட்சத்துக்கு வந்து அதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டான். எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவோம். பட் அவங்க போகிறது 2 கோடி 2,4 கோடின்னு போவாங்க. அவ்வளோ அமௌண்ட்டையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம மற்ற கவர் பொசிஷனுக்கு என்ன பண்ணுவோம்? 2 கவர் பொசிஷன்லேயும் பிரச்சனை இருக்குது. அது போக சாகருக்கு தான் மெயின் பிரச்சனையே. அங்கே இன்ஜுரியே சாகருக்கு தான் வருது. அவருக்கு தான் நம்ம 2 பேக்கப் எடுத்து வைக்கணும். போன சீசன் பட்டது நம்ம சாகரோட பொசிஷனுக்கு தான். சாகர், அமீர் ஹுசைன் பஸ்தாமி இந்த 2 பிளேயர்ஸை மட்டும்தான் வச்சுருந்தோம். அப்போ தான் நமக்கு பிரச்சனையாச்சு. வேறு வழி இல்லாமல் லெஃப்ட் கார்னர் பிளேயரை ரைட் கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண வச்சுருந்தோம். அண்ட் இப்போவும் நம்மக்கிட்ட லெஃப்ட் கார்னர் பொசிஷனுக்கு ஒரு நிதேஷ்குமார் இருக்கார். அது போக ஹிமான்ஷு யாதவ் வேறு இருக்கார். அவருமே ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர் தான். அவரையே நம்ம இன் பொசிஷனில் தான் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்ட் ரைடிங்லேயும் தமிழ் தலாஸ் டீம் இப்போ கடந்த 2 சீசனாக நம்ம டீம் சொதப்புறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரைடிங் தான். டிஃபென்ஸ் நம்ம டீம் எப்போதுமே டாப் 2 டிஃபெண்டிவ் யூனிட்குள்ளே வந்துடுது. என்ன தான் கவர் பொசிஷன் சொதப்புனாலும். ஸோ டிஃபென்ஸ்லேயும் திரும்ப போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைடர்ஸ் பாயிண்ட் எடுத்து தான் டிஃபெண்டர்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனில் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனை ரைடிங் யூனிட்டில் ஒரு பக்கம் வைக்கணும். அண்ட் அடுத்ததாக டிஃபென்ஸில் கவர் பொசிஷனில் வைக்கணும். அண்ட் அது போக கண்டிப்பாக பேக்கப் தேவை. நான் இல்லைன்னு சொல்லலை. நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பாக நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் எடுங்க. நிதேஷ்குமார் எடுத்த மாதிரி அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.